ஆர்த்தி, அழாத ஆர்த்தி. உன்னை பாக்குறதுக்கே கஷ்டமா இருக்கு. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள இங்க நம்மள சுத்தி ஏதேதோ நடந்துருச்சு. ஆமால, எல்லாமே தெரியாம தான் நடந்துச்சு. ஆனா உனக்கு தெரியாம நடக்கலையே. உன்னதான் அந்த ராஜேஸ்வரி அம்மா மருமகள் ஆக்க போறாங்கன்னு தெரிஞ்சோ எதுவுமே காட்டிக்காம அப்படியே கமுக்கமா இருந்துட்டல்ல. ஐயோ இல்ல ஆர்த்தி, எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. தட்டு மாத்திரப்ப பத்திரிக்கையில என் பேரை வாசிச்சது எனக்கே அது அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. நம்ம அப்பா மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு யாருடா எதிர்பார்த்தா? சும்மா உனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி நடிக்காத. பெத்த பொண்ணாவே இருந்தாலும் என்னை விட நீதானே அவருக்கு ஒசத்தி. அப்பா எந்த ஒரு விஷயத்தையும் உன்கிட்ட இருந்து மறைக்க மாட்டாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுவும் உன் கல்யாண விஷயமா இருக்கும் போது உன்கிட்ட சொல்லாமே எவ்வளவு ஏற்பாடு அவர் செஞ்சிருப்பாரா? ஐயோ என்கிட்டதான் சொல்லலன்னு சொல்றேனே ஆர்த்தி, அது ஏன்டா நீ நம்ப மாட்டேங்கிற? உன் வாழ்க்கையை கெடுத்து அதுல நான் சந்தோஷத்தை தேடிப்பேனா? நீ ஒத்துக்கிட்டாலும் இல்லனாலும் என் சந்தோஷத்தை கெடுத்ததெல்லாம் நீதான். அதுவும் இன்னைக்கு நேத்து இல்ல, பிறந்ததுல இருந்தே. குழந்தை இல்லன்னு எங்க அப்பா அம்மா உன்னை தத்து எடுத்ததுக்கு நான் பிறந்ததுமே உன்னை திரும்ப ஆசிரமத்துல கொண்டு போய் விட்டுருந்தாங்கன்னு வை, இந்நேரம் நான் சந்தோஷமா இருந்திருப்பேன். ஒரு ராசியா என்னமோ தெரியல, நீ கூட இருந்தாலே எனக்கு எந்த நல்லதுமே நடக்க மாட்டேங்குது. பேசுற உனக்கு கெடுதல் நினைச்சு அதுல எனக்கு என்ன ஆகுது சொல்லு. கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து உன்னை விட நான் தானே ரொம்ப ஆர்வமா இருந்தேன். அதத்தான் நானும் சொல்றேன். கல்யாணம் நடக்க போறது உனக்கு தானே, உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அதனால தானே மாப்பிள்ளை வீட்டுக்கு போறப்ப கூட நீயும் அவங்க கூட போயிருந்த. ஐயோ இல்ல ஆர்த்தி, நம்ம அம்மாதான். நேத்து கூட நிச்சயதார்த்தத்துக்கு உனக்கு எடுத்து கொடுத்த புடவைய நீ எப்படியெல்லாம் தொட்டு தொட்டு ரசிச்சுக்கிட்டு இருந்த. அண்ணா, எனக்கு கொஞ்சம் தனியா இருக்க விடுச்சுக்கோ ப்ளீஸ். என்னண்ண நடந்ததையே நினைச்சு நினைச்சு உள்ளுக்குள்ளேயே புழுங்கிட்டு இருக்க போறியா? இப்படி எல்லாம் ஏதாவது நடக்கும் தெரிஞ்சுதான் நான் ஆரம்பத்துல இருந்தே உன்கிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன். உன்னோட தேவை என்ன, உனக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு உனக்கு தானே தெரியும். உன் படிப்பையும் வேலையும் அம்மா ஆசைப்பட்ட மாதிரி அமைச்சுக்கிட்டதெல்லாம் சரிதான். அதுக்காக கல்யாணத்தையும் அவங்க விருப்பப்படிதான் செய்வேன்னு நீ முடிவெடுத்தது ரொம்ப பெரிய தப்புன்னு. இப்ப நடந்த எல்லா குழப்பத்துக்குமே மூல காரணமே அதுதான். உன் லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்றதுக்கு உனக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்கு. நீ ஆசைப்பட்டவங்கள உன்கிட்ட இருந்து பிரிச்சு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாதவங்கள உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பெத்த அம்மாவாவே இருந்தாலும் அவங்களுக்கு உரிமை இல்லை. இப்ப வரைக்குமே அம்மா அவங்க எடுத்த முடிவு சரிதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ இப்படி அமைதியா இருக்கிற வரைக்கும் அவங்க செஞ்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு அவங்களுக்கு புரிய போறது இல்ல. உன் மனசுல இருக்கிறத அவங்க கிட்ட சொன்னா மட்டும்தான் உன் நிலைமை என்னன்றது அவங்களுக்கு தெரிய வரும். நீ ஆர்த்தி அண்ணிய எந்த அளவுக்கு லவ் பண்ணன்னு எனக்கும் தெரியும். ஆனா அது அம்மாக்கு தெரியாதுல்ல. அப்போ நீ தானே அவங்களுக்கு அதை எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். உன்னோட விருப்பத்தை விட தான் எடுத்த முடிவுல இருந்து பின்வாங்க கூடாதுன்னு நினைக்கிற அவங்க பிடிவாத ஒன்னும் பெருசு இல்லைன்னு.
ஆரம்பத்துல ஆர்த்தி அண்ணிய தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நினைச்சதா அம்மாவே சொன்னாங்கல்ல. நிச்சயமா நீ பேசுனா அம்மா மனசு மாறுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. இப்படி அமைதியாவே இருந்தா இங்க எதுவுமே மாறாது. உன் மனசுல இருக்கிறத இன்னைக்கு நீ பேசாம இருந்துட்டா நாளைக்கு எனக்கும் ஸ்வேதாக்கும் கூட இதே நிலைமை வரலாம். பொண்ணோட ஜாதகத்தையும் போட்டோவையும் என் கையில குடுத்துட்டீங்களே, கிட்டத்தட்ட இப்பவே பாதி கல்யாணம் முடிஞ்சது மாதிரிதான். பொண்ணு மாப்பிள்ள ஜாதகம் அந்த மணி கையில வந்துட்டாலே அவங்க கழுத்துல மணமாலை விழுந்துட்டது மாதிரிதான் ஊருக்குள்ள பேசிக்கிடுவாங்க. 25 வருஷம் தரகர் தொழில் நான் நடத்தி வைக்காத கல்யாணமா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சீக்கிரமாவே ஒரு நல்ல வரனோட உங்க வீட்டுக்கு வந்து நிப்பேன். போதுமா? நல்லது. இந்த பீஸ வச்சு இந்த மாசம் ஓட்டிட வேண்டியதான். அண்ணே ஒரு டீய போடு. சுந்தரம் ஏன் இவ்வளவு பதட்டமா நடந்து வந்துட்டு இருக்காரு? ஏங்க சுந்தரம் மணி, என்னங்க மண்டபத்துல அவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் வீட்டுல போய் பொண்டாட்டி பிள்ளைகளை சமாதானப்படுத்துவீங்கன்னு பார்த்தா இங்கிட்ட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு மணி. மறுபடியுமா? நிச்சயம் முடிஞ்சு நீங்க எல்லாம் மண்டபத்துல இருந்து கிளம்பி போனீங்கல்ல? ஆமா. அப்பதுல இருந்தே அமுதாவை காணோயா. என்னங்க சொல்றீங்க? ஆமா மணி, ஆர்த்திய பதிலா வானத்திய நாம நிச்சயம் பண்ணதுக்கு அவ எந்த அளவுக்கு கோவப்பட்டான்னு உனக்கே தெரியும்ல. மண்டபத்துல வச்சு எங்கிட்ட அவ்வளவு சண்டை போட்டு போனவ இப்ப எங்க போனானே தெரியல மணி. இத்தனைக்கும் அவ எங்களுக்கு முன்னாடியே மண்டபத்துல இருந்து கிளம்பிட்டா. ஆனா இப்ப நாங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா அவள ஆளைய காணோம் மணி. நீங்க அமுதாவுக்கு போன் பண்ணி பாத்தீங்களா? போன் பண்ண சுவிட்ச் ஆஃப்னு வருது. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல மணி. சரி சரி பதட்டப்படாதீங்க. அக்கம் பக்கத்துல யார்ட்டையும் விசாரிச்சு பாத்தீங்களா? அதுவும் கேட்டேங்க. காலையில நிச்சயதார்த்தத்துல இருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் அவள அங்க யாருமே பாக்கலன்னு சொல்றாங்க. என் பிள்ளைக்கு ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னு சந்தோஷப்படுறதா இல்ல இவ்வளவு நினைச்சு கவலைப்படுறதான்னு புரியாம தவிச்சிட்டு இருக்க மணி. அதான் இந்த பக்கம் எங்கேயாவது வந்திருப்பாளோன்னு தேடி பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் ரொம்ப நேரமா இங்கதான் இருக்கேன். அமுதா இந்த பக்கம் வந்தது மாதிரி தெரியல சுந்தரம். நீங்க கோயில தேடி பாத்தீங்களா? இன்னும் இல்ல மணி. எனக்கு என்னமோ உங்க சம்சாரம் அங்கதான் போயிருப்பாங்கன்னு தோணுதுங்க. ஆசைப்பட்டது மாதிரி தான் பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை அமையலங்கிற ஒரு விரக்தியில நிச்சயமா சாமிகிட்ட சொல்லி அழுகலாம் கோரிக்கலாம் இல்லையா? நீங்க வண்டியில ஏறுங்க, நம்ம அங்க போய் பாப்போம். வாங்க. சரி வா. ஒரு சோடா கொடுங்கம்மா. உங்க வீட்டு பொண்ண எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஆர்த்தி ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க பொண்ண ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பார்த்தப்பவே நான் விழுந்துட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க போறது எங்க அம்மா விருப்பப்பட்ட வானதியை தான். இந்தாங்கம்மா, நீங்க சொன்ன மாதிரியே தேங்காய் பூ பழம் எல்லாம் வாங்கிட்டேன். எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்கம்மா. சரிப்பா.
இந்தாங்கம்மா மீதி காசு. நீயே வச்சுக்கோ. சரிங்கம்மா நான் வரேன். எல்லாரும் சேர்ந்து என் பொண்ணு வாழ்க்கையில விளையாடுனீங்கல்ல, இனிமேதான் இந்த அமுதாவோட ஆட்டத்தை பார்க்க போறீங்க. நிறுத்துங்க. ஒரே இருப்பா. உட்காருங்கம்மா. அண்ணே, நான் உங்களை விட வயசுல சின்னவதான் இருந்தாலும் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எப்பவோ நாம பேசி முடிவெடுத்த ஒரு விஷயத்த இப்ப வரைக்கும் நீங்க வீட்டுல சொல்லாதது எப்படிப்பட்ட ஒரு சிக்கலை கொண்டு வந்து நிறுத்திருக்குன்னு பாத்தீங்களா? அதான் எங்களுக்கு தெரியுமே. எத்தனை நாளைக்கு இந்த உண்மையெல்லாம் சம்பந்தி அம்மாவுக்கு தெரியாம நீங்க மறைச்சரலான்னு நினைச்சீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா வானதி தான் பிடிச்சிருக்குன்னு நான் உங்ககிட்ட சொன்னத உங்க வீட்டுல சொல்லாம இருந்தது தப்புதானே? எனக்கு அது புரியாம இல்லம்மா. நினைச்ச மாதிரி என் பொண்ணோட நிச்சயதார்த்தத்தை நடத்தி முடிக்கிறதுக்கு இதை விட்டா எனக்கு வேற வழி தெரியலம்மா. அதுக்காக கடைசி வரைக்கும் அவங்கள நம்ப வச்சு ஏமாத்துறதுங்கிறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லைன்னு. நீங்க உண்மையை மறைச்சதுக்கு நாங்களும் சேர்ந்து பழிய சுமக்க வேண்டியதா இருக்கு. இப்பதான் உங்க சம்சாரிங்க வந்து கேட்க கூடாத கேள்வி எல்லாம் கேட்டாங்க தெரியுமா? அவ ஏதோ ஒரு கோபத்துல அப்படி பேசிருப்பா. நீங்க அதை எதையும் மனசுல வச்சுக்காதீங்க சொல்லுங்க. அவளுக்காக நான் வேணாலும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். அதை விடுங்கண்ணே. நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி இப்ப எந்த பிரயோஜனமும் கிடையாது. இனி நடக்க போறத பத்தி பேசுவோம். எந்த விஷயத்தையுமே வீட்டுல சொல்லாம நிச்சயதார்த்தத்தை நடத்தினதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப குறிச்ச தேதியில கல்யாணம் நடக்கணுமே, அதுக்கு என்ன பண்றது? என்னென்னலாம் நடக்க போகுது? ஒருவேளை உங்க பொண்ணு ஆர்த்திய நான் வேண்டான்னு சொன்னதுக்காக வானத்திய கட்டி கொடுக்கறதுக்கு உங்க சம்சாரம் ஒத்துக்கலனா? அப்படிலாம் எதுவும் நடக்காதுமா. எப்படி அவ இதுக்கு சம்மதிச்சு? இங்க பாருங்கண்ணே, வானத்திய என் மருமகளை ஆக்கிக்கணும்னு நினைச்சது என்னோட தனிப்பட்ட விருப்பமா இருந்தாலும் எல்லாரோட விருப்பத்தோடையும் தான் இந்த கல்யாணம் நடக்கணுங்கிறதுல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். உங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி, இது நம்ம வீட்டுல நடக்கிற முதல் கல்யாணம். இதுல யார் மனசுக்கும் வருத்தம் இல்லாதபடி 2 வீட்டு சம்மதத்தோட எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இப்போதைக்கு இது போதும்மா. நீங்க உடனடியா போய் சம்மந்தி அம்மா கிட்ட இத பத்தி பேசுங்கண்ணே. நான் எதுக்காக ஆர்த்திக்கு பதிலா வானத்திய என் வீட்டு மருமகளை ஆக்கிக்க நினைக்கிறேன்னு அவங்களுக்கு எடுத்து சொல்லி கொஞ்சம் புரிய வைங்க. எப்படியாவது இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சு அவங்களை இங்க கூட்டிட்டு வாங்கண்ணே. அது போதும் எனக்கு. சுந்தரம் காணா போன மாதிரியே முழிக்கிறாரு. ஒருவேளை இத பத்தி பேசுறதுல உங்களுக்கு எதுவும் தயக்கம் இருந்துச்சுன்னா நான் வேணும்னா உங்க வீட்டுக்கு வந்து சம்மந்தி அம்மா கிட்ட பேசி பாக்குறேன். பரவாயில்லம்மா, நானே இத பத்தி அவகிட்ட பேசுறேன். முறைப்படி சம்மந்தி ஆக போற நமக்குள்ள எந்த மனக்கசப்பும் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். திருச்சியை விட்டு நான் கிளம்பும் போது நிம்மதியா கிளம்பணும்னு சீக்கிரமா சம்மந்தி அம்மா கிட்ட பேசி எனக்கு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். வரம்மா.
ராஜேஸ்வரியோட சுயரூபம் என்னங்கிறது மத்தவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். உங்களுக்கு அது மறந்து போச்சு. இந்த ராஜேஸ்வரி யாரு, எப்படிப்பட்டவன்னு எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டீங்களே நீங்க. என்னோட கம்பெனில தினமும் ஆயிரக்கணக்கான பேரை சமாளிக்கிற எனக்கு அமுதாங்கிற ஒத்த மனுஷ சமாளிக்கிறது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லங்க. நீங்க என்கிட்ட கேட்ட கேள்விய நான் உங்ககிட்டயே திருப்பி கேக்குறேனே. சம்பந்தி அம்மா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலனா நான் என்ன செய்வேன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க மாமா சம்மதத்தோட அவங்க வானத்தைய நிச்சயம் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்னத்த விளையாடுறீங்களா? நான் வானதியை கட்டிக்கணுங்கிறதுல உறுதியா இருக்கேன். நீங்க பாட்டுக்க போய் அவளை இன்னொருத்தனுக்கு நிச்சயம் பண்ணிட்டு வந்தா என்ன அர்த்தம்? ஐயோ மருது, டேய் நீதான் இத்தனை நாளா அவங்க பொண்ணு வேணும் சொந்த வேணும்னு சொல்லி பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஆனா அவங்க எவ்வளவு தந்திரமா இருந்திருக்காங்க பாத்தியா? உன்னை விட வசதியிலயும் அந்தஸ்திலையும் வசந்த ஒரு கோடீஸ்வர மாப்பிளை கிடைக்குதுன்னா சொந்தத்தைய அவங்க பெருசா நினைக்க போறாங்க. அதான் சம்பந்தத்தை முடிச்சிட்டு உன்கிட்ட சமரசம் பேச வந்திருக்காங்க. ஐயோ அண்ணி, முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க பேசுங்களேன். அவங்க பொண்ணு பார்க்க வந்தது என்னமோ ஆர்த்தியதான். ஆனா நீங்க என்ன சொன்னாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க போறது எங்க அம்மா விருப்பப்பட்ட வானதியை தான். இன்னைக்கு நிச்சயதார்த்தத்துல வச்சுதான் அவங்க பேசி முடிச்சது ஆர்த்திய இல்ல வானத்தியன்னு எனக்கே தெரிய வந்தது. பெத்த தகப்பனே தன் புள்ளைக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்றதை எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? இத நான் கேட்டதுக்கு என்ன கை நீட்டி அடிக்கிறாரா நீ? ஏன் வண்டியை நிறுத்திட்டீங்க? வேறல யாரோ வழியில போட்டுருக்காங்க மேடம். நான் போய் பாக்குறேன். ஏய் யார் பண்ணீங்க? என்ன வேணும்? நீங்க தான் வேணும், வந்து கார்ல உட்காருவா. போட போங்கறல்ல. ஏய் உள்ள ஏறு. நான் மேடம் கொஞ்ச நேரத்துக்கு வண்டி எங்கேயும் நகரக்கூடாது. நாங்க போன்னு சொல்ற வரைக்கும் நீங்க காத்திருந்தீங்கன்னா நாங்க யாரு என்னங்கறத உங்களுக்கு சொல்றோம். சரியா? நாங்க எதுக்கு இங்க வெயிட் பண்ணணும்? மேடம் நாங்க சொல்றத ஒழுங்கா கேட்டா சேதாரம் இல்லாம இங்க இருந்து போவீங்க. அத விட்டு எகிர்னீங்கன்னு வைங்க, அப்புறம் ஏடா குடமா ஆயிடும். புரியுதா?
மருதுதான் போன் பண்றான். கொடுங்க நீ நான் பேசுறேன். ஹலோ மருது, நான் அத்தை பேசுறேன். உங்க சம்பந்திய ஒரு இன்ச்சு கூட நகர விடாம சுத்து போட்டு நிக்க வச்சாச்சு. இத்தனை வருஷமா வானதிக்காக நான் ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கும் போது திடுதிப்புன்னு எங்க இருந்தோ ஒருத்தன் வந்து அவளை கூட்டிட்டு போகணும்னு நினைச்சா விட்டுருவனா நானு? இன்னையோட இந்த சம்பந்தம் வேண்டான்னு இந்த ஊரை விட்டு ஓடுறாங்களா இல்லையான்னு பாருங்க. உன் வாய் முகூர்த்தம் அப்படியே பலிக்கிட்டு மருது. நீ சொன்னது மட்டும் அப்படியே நடந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு எதுவுமே இல்ல. நடக்கும் நடத்தி காட்டுறேன். நம்மளால எதுவும் முடியுங்கிறத உங்க சம்மந்திக்கு காட்டிட்டு ஒரு நல்ல செய்தியோட உங்களை வந்து பாக்குறேன். சரிப்பா சரி. என்ன சமுதா? அண்ணி, மருது சொன்ன மாதிரியே செஞ்சுட்டா. அந்த ராஜேஸ்வரி அம்மா மருது கிட்ட மாட்டிக்கிட்டு கதை கலங்கி போய் நிக்குதான். பாருங்களேன், யாருக்குமே அடங்காத அந்த அம்மா இப்ப அடங்கி ஒடுங்கி போய் நிக்குதுன்னு சொன்னதும் எனக்கு சந்தோஷத்துல கையும் ஓடல காலும் ஓடல. அண்ணி, அந்த காஃபில இன்னும் கொஞ்சம் நிறைய சக்கரை போட்டு எடுத்துட்டு வாங்க. இந்த சந்தோஷமான விஷயத்த நம்ம இனிப்போட கொண்டாடுவோம். சீக்கிரம் வாங்க அண்ணி. சரி.